தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அமைந்துள்ளது தேரி குடியிருப்பு என்கிற கிராமம். அதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருள்மிகு கற்குவேல் ஐயனார் கோவில். தற்போது மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் இக்கோவிலானது சுமார் 35-40 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்பது பற்றி இந்த காணொளியிலே காண்போம். வாருங்கள். கற்குவேல் ஐயனார் கோவில் சுமார் 400 அல்லது 500 வருடங்கள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு ஐயனார் இருக்கும் கருவறையானது கல் மண்டபமாக கட்டப்பட்டுள்ளது. அதற்குரிய கல்வெட்டு அங்கே காணப்படுகிறது. அதன் பிறகு 1980ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது ஒரு காடாகத்தான் காட்சி அளித்தது. அங்கே யாரும் அவ்வளவு எளிதில் சென்றுவிட மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு அடர்ந்த காடாகத்தான் இருந்தது. அக்கோவிலுக்கு செல்வதற்கு சாலை வசதி கிடையாது. அங்கே மின்சார வசதி என்பதும் கிடையாது. ஆகவே விறகு பொறுக்க செல்பவர்கள் போன்ற ஒரு சிலர் தான் அங்கே செல்வது வழக்கம். அப்போது அந்த கோவிலை சுற்றி அடர்ந்த மரங்கள் நிறைந்து காணப்படும். அந்த மரங்களுக்கிடையில் ரீங்காரமிடும் வண்டுகளும் அண்டங்காக்கைகளும் ஊளையிடும் நரிகளும் போன்ற பல்வேறு மிருகங்களின் சத்தமும் அங்கே செல்பவர்களுக்கு ஒருவித அச்சத்தை ஊட்டும். பாம்புகளும் பல்லிகளும் பூச்சிகளும் மரவட்டைகளும் அங்கே சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே அக்கோவிலுக்கு பூஜைகளை கவனித்தது யார், நிர்வகித்தது யார், திருவிழாக்களை நடத்தியது யார் என்பன போன்ற கேள்விகள் கண்டிப்பாக நம் முன்பு எழும். அதற்கான விடையை காண்போம். அப்பொழுது அந்த திருக்கோவிலுக்கான பூசாரிகளாக இருந்தவர்கள் தேரி குடியிருப்பில் வாழ்ந்த பூசாரிகள்தான். அவர்கள்தான் தினந்தோறும் காலையிலே சென்று 2 வேளை பூஜைகளை முடித்துவிட்டு மாலையிலே வீடுகளுக்கு திரும்புவார்கள். சுமார் 10 குடும்பங்களுக்கு மேல் இருந்து இதை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு சம்பளம் உண்டா என்றால் கிடையாது. அதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது அந்த காலத்தில் இருந்தே. அதாவது அந்த கோவிலை சுற்றி இருந்த புளிய மரங்கள், பனை மரங்கள், முந்திரி மரங்கள் போன்றவற்றில் இருந்து கிடைக்கும் மகசூலை பூசாரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உடன்பாடு இருந்தது. அதனால் வயிற்றுப்பாட்டுக்கு அதை வைத்து கொண்டு அங்கிருந்த கற்குவேல் ஐயனார், பேச்சியம்மன், பெரியாண்டவர் போன்ற அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் பூஜைகளை முறையாக காலங்காலமாக செய்து வந்தனர் பூசாரிகள். அந்த காலத்திலே பூசாரிகள் போதிய வருமானம் இல்லாமல் வறுமையில்தான் வாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் பூசாரிகள் நெல் வாங்கி அதை குத்தி பச்சரிசியாக்கி அதை ஐயனாருக்கு அமுது படைப்பதற்காக தினம்தோறும் கொண்டு வருவது வழக்கம். அந்த பச்சரிசி சாதத்தை தான் சாமிக்கு பிரசாதமாக படைத்து வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு மதிய உணவு என்பது சுவாமிக்கு படைக்கப்பட்ட அந்த பிரசாதம்தான். அப்போது பூசாரிகள் முறை வைத்துதான் கோவிலுக்கு வருவார்கள். அப்படி வரும்போது 1-2 பேர் தான் வருவார்கள். அவர்கள் கோவிலிலே இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இப்படித்தான் அன்றைய காலகட்டம் இருந்தது. அப்பொழுது அங்கே எல்லாம் பெரிய அளவிலே கட்டிடங்களும் கிடையாது. கற்குவேல் ஐயனார் கோவிலை தவிர மற்ற சன்னதிகள் ஓலை கூரைகளாக இருந்தன. பின்னர் படிப்படியாக வளர்ந்து ஆஸ்பெட்டாஸ் சீட்டாக மாறி அல்லது அடுத்ததாக தகர கொட்டகைகளாக மாறின. அதன் பிறகு 1980-85 வாக்கில் பல்வேறு பக்தர்கள் தங்களுக்கு திருவிழாவிற்கு வந்தால் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன கட்டிடங்களை கட்டினர். இப்படி அந்த கோவிலுக்கு அப்போதெல்லாம்
பக்தர்கள் யாருமே வருவது என்பது அபூர்வமான ஒன்றுதான். அப்படியே பக்தர்கள் வந்தாலும் நேரடியாக கோவிலுக்கு வரமாட்டார்கள். நேரடியாக அவர்கள் அந்த பூசாரிகள் இருக்கும் தெருவிற்கு வந்து பூசாரிகளை கையோடு அழைத்து கொண்டுதான் வருவார்கள். அப்படிப்பட்ட காலம் அன்றைக்கு இருந்தது. அதன் பிறகு பூசாரிகள் ஐயனின் புகழை பரப்புவதற்காக ஆண்டுதோறும் 1-2 மாதங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஐயனாரின் பக்தர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று தேடிச் சென்று அவர்களுக்கு பிரசாதங்களை கொடுப்பது, அவரது விபூதியை கொடுப்பது, பேச்சியம்மனின் குங்குமம் கொடுப்பது என்பதை தொடர்ந்து செய்து வந்தனர். இதனால் ஐயனின் திருநீரை வாங்கி பூசியவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடைபெற அவர்கள் ஐயனை நேரில் காண வேண்டும் என்று ஆசையோடு இங்கே வர ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் பக்தர்கள் வருகை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஜீப் கார்கள் அந்த தேரி மணலிலே புதையாமல் வரும், மாட்டு வண்டிகள் வரும், குதிரை வண்டிகள் வரும். இப்படிப்பட்ட காலத்திலே ஐயனை தேடி உண்மையான பக்தர்கள் நீண்ட நெடுதூரம் நடந்து வந்து கூட, அதாவது சில கிலோமீட்டர்கள் நடந்து வந்து கூட ஐயனை தரிசித்து வந்தார்கள். அதன் பிறகு சாலை வசதி ஏற்பட்டது. சாலை வசதியை தொடர்ந்து மின்சார வசதி ஏற்பட்டது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பக்தர்கள் தங்கள் செலவிலே செய்து கொடுத்தார்கள். பூசாரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்கவும் தங்கள் கோரிக்கைகள், ஐயனிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறியதை தொடர்ந்தும் அவர்கள் கோவிலுக்கு பல்வேறு பொருட்களை காணிக்கைகளாக வாங்கி கொடுத்தனர். இப்படியாக கற்குவேல் ஐயனார் கோயில் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த பூசாரிகள், இந்த கோவிலின் வளர்ச்சிக்காக துணையாக இருந்த பூசாரிகள் கதி தற்போது என்ன, அவர்கள் நிலை என்ன என்பது பற்றி அடுத்த வீடியோவிலே காணலாம். ஓம் ஸ்ரீ கற்குவேல் ஐயனே போற்றி.